இந்த இமாம்கிட்ட வந்து குர்ஆனை படிப்பதற்கான முயற்சி எடுத்திருக்கோமா? நமக்கு இந்த உலக விஷயத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்குமோ அதெல்லாம் நாங்கள் பூர்த்தி செய்வதற்காக யாரிடமும் கேட்போம். போன் தெரியலன்னா சின்ன பிள்ளைகிட்ட கூட கேட்போம். இதுல என்ன பண்ணணும், இந்த யூடியூப்ல என்ன சர்ச் பண்ணணும், இத எப்படி ஆதார் கார்டு போடுறது, எல்லாத்தையும் நாம கேட்போம். ஆனால் படித்த இறைவன் மனிதர்களுக்கு ஒரு அருட்கொடையாக இறக்கி வைத்த ஒரு அருட்கொடை, ஒரு நேர்வழி, ஒரு வழிகாட்டி அல்-குர்ஆன், அவனுடைய வேதம், அவனுடைய வார்த்தை. என்னைக்காவது அதை படிப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுத்திருப்போமா? என்னைக்காவது அதை திறந்து பார்த்து படிப்பதற்கு முயற்சி எடுத்திருப்போமா? சகோதரர்களே, பெரியவர்களே சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடுகளில் குர்ஆனே இல்லாமல் இருக்கும். சில வீடுகளில் குர்ஆன் இருந்தாலும் ஒரு கபாட்டுக்கு மேல இன்னும் தூசியாக தான் இருக்கும். அது இப்போதான் எடுப்பாங்க என்னன்னு தெரியாது. இப்படியெல்லாம் நம்மளுடைய நிலைமை இருக்கு. ஆனா நம்ம யாரு அப்படின்னு கேட்கும்போது நாம் நோன்பாளி. நோன்பு வைத்து என்ன நோக்கம், உங்களுடைய என்ன கடமை நாங்கள் செய்தோம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார்கள். நோன்பு வைத்த பிறகும் அல்லாஹ் சொன்ன கட்டளையை கேட்காமல் அவருடைய பேச்சை மீறி கொண்டு தன்னுடைய மனவீச்சையை பின்பற்றி விட்டால் அவர்களுடைய நோன்பை களையாது, அவர்களுக்கு நன்மையை களையாது. அவர்கள் நோன்பு வைத்த பிறகும் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு அந்த நோன்பை தேவையில்லை என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ரமலானுடைய மாதம் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? இங்க இருக்கக்கூடிய பல பேருடைய வாழ்க்கையில் எத்தனையோ ரமலானுடைய மாதம் வந்திருக்கும். ஒவ்வொரு ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் படிப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுத்திருந்தால், உண்மையாகவே முயற்சி எடுத்திருந்தால், இன்னைக்கு பல பேர் ஹாஃபிஸாக இருப்பார்கள். குர்ஆனை அழகாக படிப்பதற்கு முயற்சி எடுத்திருந்தால், வெறும் ஒரு ரமலானுடைய மாதத்திலே வைக்க நம்முடைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில் 20 ரமலான்கள், 30 ரமலான்கள், 40 ரமலான்கள் அழைத்தவர்கள்லாம் இந்த மஸ்ஜிதிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு முறை அழகாக படிப்பதற்கு இந்த குர்ஆனை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், முயற்சி எடுத்தோம் என்று சொன்னால், இன்று நாங்கள் குர்ஆனை சரளமாக அழகாக ஓதக்கூடிய ஒரு நல்ல ஹாஃபிஸாக இருந்தாலும் நல்ல குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு முஸ்லிமாக இருக்க முடியும். ஆனால் இன்று கவலை என்ன தெரியுமா சகோதரர்களே, பெரியவர்களே? இத்தனை ரமலான் கழிந்தாலும் நம்மளுடைய நிலைமை மாறவில்லை. நம்மளுடைய நிலைமை அப்படியே தான் இருக்கு. அப்ப இந்த நேரத்தில் நமக்கு ஒரு அல்லாஹ்வுக்கு ஒரு கோபம் வரும். என்ன கோபம்? அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறான், அல்லாஹ் எங்கள் மீது அருள் காட்ட மாட்டேங்கிறான், அல்லாஹ் எங்களுடைய கஷ்டங்களை போக்க மாட்டேங்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறான், அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில ரஹ்மத்தை பரக்கத்தை போட மாட்டேங்கிறான், எங்களுடைய வீட்டுல பிரச்சனை கஷ்டங்கள் இருக்கிறது, ஆனா அல்லாஹ் அதை சரி செய்ய மாட்டேங்கிறான். அல்லாஹ் பக்கம் வந்தால்தான் அல்லாஹ் உங்கள் பக்கம் வருவான்.